இதான் நம்மளோட இன்னைக்கான அவுட்ஃபிட். வாங்க நம்ம போயிட்டு சூப்பராக வந்துட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வரலாம் நண்பர்களே. ஸோ இந்த பேக் தான் ஜான்வரியா 8 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வெட்டிட்டு சிவப்பு கலர் மண்டையை அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் போக போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வெளியே பக்கம் வந்துடுவோம் அப்படின்னு நம்ம கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு எங்கள் அம்மாவுக்கு பட்டு சரி ஷாப்பிங் வந்திருக்கோம். அவளுக்கு பிடிச்சிருக்கு. குட், கை கொடுங்க. இப்படிதான் இருக்கணும் முடி பண்ணி. நண்பர்களே, முடிங்கிறது வந்துட்டு ரொம்ப டீப்பாலாம் எதுவுமே கிடையாது. பிடிச்சதை அடிங்க, அவ்வளோதான். நம்ம வந்து முடியை வைக்கணும்ன்ட்டு ஒன்றும் பிடிச்சிருக்கா செய்யுங்க, அவ்வளோதான். ஹாப்பியாக இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? போய் கலராக பண்ணுங்க, வெட்டுங்க. இஷ்டம் இல்லையா வெட்டாதீங்க, அவ்வளோதான். ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா ஷைன் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறது தெரியுமா? தலையை ஆட்டுறதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறேன் என்ன வீடியோட்டு. ஹேர் கட் வ்ளாக் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சிவப்பு மண்டை நம்மளை வந்துட்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ வி கோனா கெட் ஹேர் கலர் அண்ட் கட் பண்ண போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக கிடையாது. நான் நியூ இயரில் எப்படி வெட்டி இருந்தனோ அதே மாதிரி தான். பட் இந்த தடவை நான் என்னோடய ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாக, ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் இல்லாமல், ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லா க்ரோ பண்ணியிருக்கேன். நல்லா அதை வந்துட்டு பராமரிச்சிருக்கேன். பட் யா, இனி வந்துட்டு முடியை வெட்டி பராமரிக்கணும் நண்பர்களே. ஸோ கிட்டத்தட்ட ஜான்வரியா 8 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வெட்டிட்டு சிவப்பு கலர் மண்டையை அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் போக போகிறோம். ஸோ அந்த ஹேர் கட் வ்ளாக் தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நண்பர்களே. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நான் அதை மாற்றி இன்றைக்கி அவுட்ஃபிட் செக் காட்டுறேன். அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பேக் ஒன்று வாங்கியிருக்கேன், அதையும் காட்டுறேன் நண்பர்களே. ஸோ ரீசன்ட் டேஸாக வந்துட்டு இப்போ மேக்கப் நான் ஏன் போகலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே போயிட்டு அவங்க வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் கலர் பண்ணுறது எல்லாம் அழிஞ்சு தான் போகும் கண்டிப்பாக. ஸோ அதனால் எல்லாமே வந்துட்டு பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ அந்த பேக்கை ஃபஸ்ட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. ஸோ இந்த பேக் தான் இது வந்து இந்த பேக் வந்துட்டு 1000 rupees வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இது என்ன பிராண்டு? கிஷ்ஷு நினைக்கிறேன் நண்பர்களே, கிஷ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்துட்டு நம்ம இப்போ வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த அவுட்ஃபிட் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 1 இயருக்கு முன்னாடி போட்டேன் யூடியூப் கிரியேட்டர் மீட்டப்பில். ஸோ அதே அவுட்ஃபிட் வந்துட்டு ரொம்ப நாளாக போட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த நண்பர்களே போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குது? வால் மாதிரி தொங்குது. எனக்கு அதை வந்துட்டு ஒரே நாட்டாக வந்து கெட்ட முடியல. ஐ மீன் 2 போ வர்ற மாதிரி, அதனால சிங்கிள் போனாலும் இப்படி கிடக்கு. ஸோ அந்த வால் மாதிரி தான் இருக்குது நண்பர்களே. இதான் நம்மளோட இன்னைக்கான அவுட்ஃபிட். வாங்க நம்ம போயிட்டு சூப்பராக வந்துட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வரலாம். ஸோ நண்பர்களே, நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து தனியாக வந்திருக்கோம். அண்ட் அம்மா அப்பாவுக்கு சில வேலை, அவங்க 2 பேரும் அந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வேலையை பக்கம் வந்துடுவோம் அப்படின்னு நம்ம கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் பார்லர் போக போகிறேன். வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போனோடனே பார்த்திங்கன்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு மேக்கப் வந்துட்டு நம்ம போல் லிப்ஸ்டிக் மட்டும்தான் நண்பர்களே போட்டுட்டு போயிருக்கேன். அண்ட் இந்த வாஷ் பண்ணுற ப்ளேஸில் பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னோடய ஃபேஸ் வந்துட்டு நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அண்ட் என்னோடய ஐலேஷ் கூட நல்லா தெரியும். ஸோ நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டவல் வச்சு நான் போயிட்டு ஹேர் வந்து கலர் பண்ணுற இடத்துல போயிட்டு உட்காந்தாச்சு நண்பர்களே. ஸோ உட்காந்தோடனே ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஹேர் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் இங்கே உட்காந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட்க்கு மேட்சாக சாக்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு பிங்க் கலரில் நான் ஏதாவது வேர் பண்ணாலே எனக்கு வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு உற்சாகமான இருக்கும் நண்பர்களே. ஸோ அந்த விதத்தில் என்னோடய சாக்ஸ் பார்த்தோன்னே எனக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 2 பக்கம் இருந்து என்னை வந்து என் மண்டையை இழுத்து அதை வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா ட்ரை பண்ணோன்னே பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் கலர் வந்து ஆல்ரெடி இருக்கிற கலர் அந்த ப்ரௌன் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு நண்பர்களே. அழகாக இருக்குல்ல? ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்துட்டு இனி கலர் அடிப்போம் நண்பர்களே. அண்ட் அந்த கலர் போன பிறகு திரும்பவும் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஸோ கலர் வந்து கொஞ்சம் டெம்ப்ரவரி தான், லைக் ஒரு 10 to 20 வாஷ் தான் இருக்கும். அண்ட் எப்படி இருக்குது? நல்லாயிருக்கா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஹேரை வந்துட்டு இப்போ பார்ட்டிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டுருவாங்க பாருங்கள் நண்பர்களே. ஒரு கும்ஃபு கொண்டை மாதிரி போட்டுருவாங்க. செம்ம காமெடியாக இருப்பேன் அதில். இப்போ பார்க்குறீங்களா? டடா! ஸோ இதுதான் 2 பார்ட்டிஷன் பண்ணி போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த ரூட் சைடில் வந்து கலர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பர்கண்டி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்துட்டு ஃப்ளேம் ரெட் பண்ணியிருந்தேன். அந்த செகண்ட் டைம் பண்ண ஃப்ளேம் ரெட் வந்து ரொம்ப பிடிச்சனால திரும்பவும் நான் வந்துட்டு
ஃப்ளேம் ரெடே பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்துருக்கேன் நண்பர்களே. ஏன்னா அதுதான் நல்லா பளிச்சுன்னு என் ஹேருக்கு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க இதை ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கலரிங் பண்ண ஆரம்பித்தோடனே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. நான் இவ்வளவு இதாக தூங்கினதே கிடையாது. பட் அவங்க கலர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்லா தூங்கினேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்கினேன். நான் தூங்கி விழ என் தலையை வந்துட்டு அவங்க எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செமையாக தூங்கினேன். ஸோ கீழே வந்துட்டு கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தோடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ டீ குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன ஃப்ரண்ட்லலாம் வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் நண்பர்களே. அண்ட் எல்லா பக்கமே வந்துட்டு ஹேர் கலர் போட்டோன்னே மண்டை எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஆனால் எப்போவுமே லைட்டாக கொச்சமுச்சான்னு தெரியும். பட் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து அந்த ஃபாசில் பேப்பர் வந்துட்டு நல்லா கவர் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்த உடனே எனக்கு ஒன்றுமே தெரில. பட் வாஷ் பண்ணிட்டு லைட்டாக ட்ரை பண்ணோன்னே நல்லா ரெட் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சு நண்பர்களே. அண்ட் இதே மாதிரி தான் டைம் விட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்து அடுத்தடுத்த ஃபாசிலெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அது எவ்வளோக்கு தெரியுதுன்னு நம்மளுக்கு பார்க்கணும். ஸோ இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக அந்த ஒரு பவுல் வச்சுட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்கல்ல. ஸோ அதை வாஷ் பண்ணோடனே கம்ப்ளீட்டாக போயிட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணி ஒரு ஹேர் மாஸ்க் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் கண்டிஷ்னரும் போட்டாங்க நண்பர்களே. இப்போ பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல. ஹேர் கலர் பண்ண மாதிரியா தெரியல. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இன்னும் வெயிட் பண்ணணும். வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹேரை வந்துட்டு நல்லா காய வச்சோடனே இப்போ என் மண்டை வந்து நல்லா ரெட் கலரில் தெரியுதா, தீச்சட்டி மண்டை மாதிரி தெரியுது பார்த்திங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து டீ நம்பர் 2 நண்பர்களே. 2வது டீ வந்து நம்ம குடிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ஹேரை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு எனக்கு கீழே கேர்ள்ஸ்லாம் வேணான்ட்டேன். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், அப்போ தான் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த ஹேர். ஸோ செட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் கேர்ளோடு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெட் கலர் வந்துட்டு இன்னும் ப்ரைட்டாக தெரியும். பட் எனக்கு வந்துட்டு ஹேர் தான் செட்டாக இருக்கணும் கலரை விட. அண்ட் இதுதான் நம்மளோட ஃப்ளேம் ரெட் நண்பர்களே. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்லா செம்மையாக வந்துருக்கு இல்லையா, அந்த 2 பக்கம் அந்த பேங்க்ஸ் கிட்டே. அண்ட் ஹேர் வந்துட்டு ரொம்ப ஷார்டன் பண்ணலை. பட் நான் நியூ இயரில் எப்படி வெட்டியிருந்தனோ அதே மாதிரி சேம் நான் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. ஸோ இப்போ உங்களுக்கு லென்த் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்லாம் நல்லா பவுன்ஸியாக இருக்கும். இன்னும் நான் வந்து குளிச்சுட்டு வந்து என்னோடய நார்மல் ஹேர் டெக்ஸ்சர் வரும்போது. ஸோ இதுதான் நம்மளோட நியூ ஹேர். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் எத்தனை தடவை வந்து இந்த ஹேர் கலர் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு வெறுக்காது அப்படி ஒரு கலர். இப்போ நாங்கள் வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு பட்டு சரி ஷாப்பிங் வந்திருக்கோம். இங்கே பாருங்கம்மா, இப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஹேரோட ரிவ்யூ வந்து அம்மாட்ட கேட்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்துட்டு இது என் பிள்ளையே இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து இதுலேருந்து ட்ரெஸ்ஸு கடையில் வந்துட்டு நிற்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ இப்போ தான் நான் வந்து நல்லா பட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் ஃபேட் ஆகி என்னோட பிளாக் ஹேர் மாதிரி தான் தெரியுது மோஸ்ட்லி. ஆனால் வெயிலில் வந்துட்டு நல்லா ஆல்ரெடி நான் இதெல்லாம் ஜோக் இதெல்லாம் பிடிச்சி டீகோட்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா இருக்கா? ஏன்னா வந்துட்டு என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு அந்த கேமராவில் இருக்குது. ஓகேம்மா, எப்படி இருக்குமா ஹேர்? ஆக்சுவலாக இது வந்து ஸ்ட்ரெயிட்டிங் கிடையாது, இது ஜஸ்ட் செட் பண்ணியிருக்காங்க. குளிச்சா நேச்சுரல் ஹேர் வந்துடும். அப்படி கொஞ்சம் அப்படி பவுன்ஸியாக இருக்கும். சொல்லுங்கள் எப்படி இருக்கு? சொல்லுங்கள் எப்படி இருக்கே? ஓ வாய், எங்கள் அம்மா வந்துட்டு மெய் மறந்து போயிருக்காங்க ஷாக்கில். அது நீங்கள் அப்படி இருக்கீங்க. இதை வேஸ்ட் நண்பர்களே கேட்குறது. மனசுக்கு அது சொன்ன மாதிரி தலை முடி அப்படி இருக்குன்னு சொல்லலை, அவளுக்கு பிடிச்சிருக்கு. நண்பர்களே குட், கை கொடுங்க. இப்படிதான் இருக்கணும் முடி பண்ணி நண்பர்களே. முடிங்கிறது வந்துட்டு ரொம்ப டீப்பாலாம் எதுவுமே கிடையாது. பிடிச்சதை அடிங்க, அவ்வளோதான். நம்ம வந்து முடியை வைக்கணும்ன்ட்டு ஒன்றும் பிடிச்சிருக்கா செய்யுங்க, அவ்வளோதான். ஹாப்பியாக இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? போய் கலராக பண்ணுங்க, வெட்டுங்க. இஷ்டம் இல்லையா வெட்டாதீங்க, அவ்வளோதான். ஸோ நானுமே வந்துட்டு முடி வளர்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய வளர்க்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் யாருனாலும் வெட்டுங்க. ஆம், பூசை வாங்க மாட்டா, அதனால பூசை அதெல்லாம் வாங்க வேண்டிய டைம்ல வாட்டியாச்சு. இன்னுமெல்லாம் நோ டச்சிங், அவ்வளோதான். ஸோ எஸ், நம்ம வந்து நம்மளோட பர்த்டே ஹேர் அண்ட் எஸ் ஆகஸ்ட் ஹேர் தான். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெட்டி முடிச்சாச்சு. அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குளிச்ச பிறகு தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் திருவிழாக்கு அப்புறம். ஸோ நண்பர்களே, நம்மளோட ரெட் ஹேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கான்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு வந்துட்டு திருவிழா கெட் ரெடி வித் மீலாம் வரும். ஸ்டே டியூன் ஃபார் தட் அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களை பார்க்க மாதிரி உங்களோட வந்து உங்களுக்கு பிடிக்க ஷைன்ஸ் பை சீன் நண்பர்களே. அண்ட் வந்துட்டு நம்ம வந்து ஜுவல்லரி ரிவீல் இதுக்கு முன்னாடி பார்ப்பீங்களா அடுத்து பார்ப்பீங்களான்னு தெரியாது. பட் ஜுவல்லரி ரிவீலும் பேசிட்டு வரும். ஸ்டே டியூன் ஃபார் தட். பாய் பாய் பாய்.